ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் நண்பன் குருஷிவா. இது உங்கள் சினிமா சித்தர் சேனல். உங்களுக்கு என்ன வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம ஷோவில் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் த கோட் அந்த படத்தோட டீட்டெயில் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். த கோட் இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு சில ஹைப் இருந்தது. பட் பாடல்கள் வந்தப்போ ஒரு சில பாடல்கள் வந்து மிக்ஸ்டாக ரிவ்யூஸ் வந்தது. அந்த படத்துக்கான ஹைப் கொஞ்சம் குறைஞ்சிது அப்படின்னே சொல்லலாம். அதேமாதிரி ப்ரொடியூசரும் நிறைய இன்டர்வியூஸில் சொன்னாங்க, நாங்கள் ஹைப் கொஞ்சம் கம்மியாக தான் வச்சுக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இதெல்லாம் வந்து இந்த படத்துக்கான டிக்கெட்ஸ் எல்லாம் கம்மி பண்ணிவிடும் அப்படின்னு எனக்கு ஒரு தாட் இருந்தது. பட் லாஸ்ட்டு 3-4 டேஸாக இந்த படத்துக்கான டிக்கெட்ஸ் டிமாண்ட் ரொம்ப அதிகங்க. இது வரைக்கும் தளபதி கேரியர்லேயே டிக்கெட்ஸ் டிமாண்ட் அதிகமாக இருந்த ஒரு திரைப்படம்னா அது கோட் அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவு டிமாண்டுங்க. வீக்கெண்ட் வரைக்கும் ஆல்மோஸ்ட் 90% ஆஃப் தேட்டர்ஸ் புக்டு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இந்த படத்துக்கு இருக்குது. அதேமாதிரி தளபதி அவரோட படம் அப்படிங்கிறனால ஒரு க்யூரியாசிட்டி ரொம்ப அதிகம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த படம் எப்படி இருந்தது அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல அந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத சொல்லிடுறேன். படத்தில் ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் யாருன்னு பார்த்தீங்கன்னா தளபதி விஜய். நீங்கள் படமில் அந்த படம் ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா 3 hours டியூரேஷனில் 2.5 ஹவர்ஸ்க்கு 2 hours 40 minutes வரைக்கும் தளபதி இல்லாத ஒரு சீனே இருக்காது அப்படின்னே சொல்லுவேன். எல்லா சீன்லேயுமே தளபதி இருப்பாருங்க. அந்த மாதிரி பர்ஃபார்மும் பண்ணியிருக்காரு. 2 விஜயாக இருக்கட்டும், அப்பா பையன் அப்படின்னு பிரிச்சுக்கலாம், டபுள் ஆக்ஷன் தான். ஸோ 2 விஜயும் வேறு லெவலில் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அவர் வந்து இந்த கேரக்டரைசேஷனுங்கிறது வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. அவருக்கு கொடுத்த கேரக்டர் அப்பா கதாபாத்திரம் ரொம்ப மெச்சூர்டாக இருக்குது. பையன் கதாபாத்திரம் இன்னைக்கு காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி ஃபன்னியாகவும் இருக்குது. நிறைய சீக்வன்சஸ் பயங்கரமாகவும் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இது தளபதி விஜய் பற்றி. மொத்தமாக சொல்லணும் அப்படின்னா தளபதி விஜய் பற்றி இந்த படத்தை தோளில் தாங்கியிருக்காரு அப்படின்னு கூட சொல்லலாம். நெக்ஸ்ட்டு டாப் ஸ்டார் பிரசாந்த் அவர்களை வந்து நார்மலாக காமிச்சிடுவாங்களோ அப்படின்னு எனக்கு ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்தது. ஏன்னா எப்பயுமே விஜய் சார் படத்தில் அவருக்கு டாமினேஷன் எப்பயுமே அதிகமாக இருக்கும், எவ்வளோ பேர் இருந்தாலும். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பிரசாந்துக்கும் நல்ல ரோல் கொடுத்துருக்காங்க. அவருக்கு கொடுத்த கேரக்டரை அவர் வேறு லெவலில் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கடுத்து பிரபுதேவா இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சூப்பர் கேரக்டர் பண்ணியிருக்காரு. அது படம் பார்க்கும்போது உங்களுக்கும் பிடிக்கும். அதே மாதிரி பிரபுதேவா டான்ஸில் எப்பயுமே பின்னுவார். அவங்க 3 பேரும் விஜய், பிரசாந்த், பிரபுதேவா சேர்ந்து அந்த பாட்டுக்கெல்லாம் வேறு லெவலில் டான்ஸ் ஆடிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அது இவரை பற்றி சொல்லியாச்சு. அடுத்து ஸ்னேகாவோட ரோல் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, ரொம்ப சென்டிமெண்டலாக இருந்தது, எமோஷனலாக இருந்தது அப்படின்னே சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காங்க. ஸ்னேகா ரொம்ப எக்ஸலண்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் ஸ்னேகாவுக்கு அமைஞ்சிருச்சு. ரொம்ப நல்லா ஒர்க் அவுட்டாக இருக்குது. ஸ்னேகா கூட வர சீன்ஸ் எல்லாமே நீங்கள் படம் பார்த்தா உங்களுக்கும் புரியும். அதுக்கடுத்து முக்கியமாக மைக் மோகன், இவரை பற்றி சொல்லணும். ரொம்ப நாள் கழித்து ஒரு நல்ல படம் கொடுத்துருக்காங்க. அவருக்கு அது நல்ல கேரக்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. பட் அந்த கேரக்டருக்கான வெயிட்டேஜ் அப்படிங்கிறது ரொம்ப கம்மிங்க. அவர் வரும்போது அவருக்கு ஒரு பிஜிஎம் வருது தனியாக. அந்த பிஜிஎம் சூப்பராக இருந்தது அப்படின்னு சொல்லுவேன். படத்துலேயே ரொம்ப நல்லா இருந்த பிஜிஎம்னா அது கூட சொல்லுவேன். அந்த மாதிரி ஒரு பிஜிஎம் வந்து மோகன் அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் இப்படி இருக்கு. அடுத்து வெங்கட் பிரபு கூட ட்ராவலாக நிறைய கேரக்டர்ஸ் இந்த படத்தில் இருக்குது. ஆனால் ஒரு அடிஷன் என்ன அப்படின்னா யோகி பாபு இந்த படத்தில் வராரு. அவர் வந்த போகிற சீன்ஸ்லாம் நம்மளை நல்லாவே சிரிக்க வைக்குது. அதை மாதிரி காமெடியும் பண்ணியிருக்காரு இந்த படத்தில் அப்படின்னே சொல்லலாம். இதெல்லாம் இப்படி இருக்க டெக்னிக்கலாக சினிமாட்டோகிராஃபி டாப் நாச்சுங்க. சினிமாட்டோகிராஃபி வந்து இந்த படத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். வேறு லெவலில் பண்ணி கொடுத்துருக்காங்க சினிமாட்டோகிராஃபி. அந்த டீமுக்கே குடோஸ் அப்படின்னே சொல்லலாம். அடுத்து ஸ்டண்ட்டு. இந்த படத்தில் எனக்கு தெரிஞ்சு 6 to 7 ஸ்டண்ட் சீக்வன்சஸ் கம்ப்ளீட்டு ஸ்டண்ட் சீக்வன்சஸ் இருக்குது. அது எல்லாமே வேறு லெவலில் வந்திருக்கு. ஸ்டண்ட் மாஸ்டர்ஸ் வந்து ரொம்ப மெனக்கெட்டு பண்ணியிருக்காங்க. எல்லாமே நல்ல ஒர்க் அவுட் ஆகிருக்கு ஸ்டண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும். இவ்வளோ சொல்லியாச்சு. அடுத்து மீனாட்சி சௌத்ரிங்க. அவங்க வந்து எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்துக்கு ஒரு கேரக்டர் வைக்கணும், அந்த கேரக்டர் வந்து ஒரு சீக்வன்ஸுக்கு தேவை அப்படிங்கிறதுக்காக ஒரு 3-4 சீன் அவங்கள வச்சு எலாபரேட் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான் வந்து மீனாட்சி சௌத்ரி. ரொம்ப பெரிய ஸ்கோப் உள்ள கேரக்டர்லாம் கிடையாது அவங்களுக்கு. அடுத்து யுவன் சங்கர் ராஜா பிஜிஎம் இந்த படத்துக்கு எந்த அளவு கொடுக்க முடியுமோ பண்ணியிருக்காரு. பட் த பெஸ்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் ஓகே, டீசெண்டான ஒரு பிஜிஎம் கொடுத்துருக்காரு. எஸ்பெஷலி அந்த ட்ரெயினில் ஒரு ஸ்டண்ட் சீக்வன்ஸில் விஜய் வந்து காட்டுவாங்க. அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா இருந்தது. அப்புறம் கிளைமேக்ஸ் ஒரு 30 minutes அந்த சீக்வன்ஸில் வந்து பிஜிஎம் நல்லா கோஆப்ரேட் பண்ணிச்சு. அந்த சீக்வன்ஸஸ்க்கு ஏற்ற மாதிரி அது நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மோகன் அவர்களுக்கு போட்டிருந்த ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் வேறு லெவலுங்க. இதெல்லாம் இப்படி அழகாக ரெடி போயிடுச்சு. இதில் வந்து கேமியோஸ் இருக்கா, அப்புறம் த்ரிஷா இருக்காங்களா அப்படிங்கிறலாம் நீங்கள் படத்துக்கு போனீங்கன்னா தெரியும். ஆனால் ஒரு விஷயம் இருக்குது. அந்த படத்தில் போய் நீங்கள் பாருங்கள். அந்த மாதிரி இன்றைக்கி டாப்பில் இருக்கிற ஒரு ஸ்டார் வந்து அந்த விஷயத்தை அழகாக சொல்லி இன்னொருத்தர் சொல்லும்போது அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுங்கிறது எனக்கு எப்படின்னு தெரில. அது அந்த மாதிரி மனப்பக்குவம் வந்து விஜய்க்கு வந்திருக்கு. அது ரொம்ப பெரிய மனசுங்க. அது நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் புரியும். தானே ஏதோ ஒன்று சொல்கிறாரே, குழப்பறாரே அப்படின்னா அதை நான் ரிவீல் பண்ண விரும்பல. நீங்கள் படம் போய் பாருங்கள், அது தெரியும். அதேமாதிரி தலை ரெஃபரன்ஸ் இருக்கானா கண்டிப்பாக இருக்குது. பட் என்ன அப்படிங்கிறத நீங்கள் படத்துக்கு போனால் உங்களுக்கும்
தெரியும். அந்த மாதிரி நிறைய சீக்வன்சஸ் இந்த படத்தில் இருக்குது, நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்குது இந்த படத்தில், அப்படிங்கிற எந்த டவுட்டுமே கிடையாது. ஸோ ஓவராலாக ஒரு சில கேரக்டர்ஸ் பற்றி சொன்னோம். ஜெயராம் சார் அவரை பற்றியும் சொல்லணும். அவரும் படத்தில் ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர் பண்ணியிருக்காரு. அந்த கேரக்டர் ரொம்பவே நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அஜ்மல் அவர் கொடுத்துருந்த கேரக்டரை பண்ணியிருக்காரு. ரொம்ப பெரிய கேரக்டர் அவருக்கு கிடையாதுங்க. ஸோ இதெல்லாம் இப்படி இருக்க படத்தில் எதெல்லாம் இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில சீன்ஸ் வந்து ரொம்ப சின்ன சின்ன சீன்ஸ், அந்த சீன்ஸ்லாம் கொஞ்சம் லேக் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. ரொம்ப லேக்னு சொல்ல முடியாது, ஏன்னா படம் வந்து அப்படியே போயிட்டுருக்கு, கம்ப்ளீட்டாக ஒரு கமர்ஷியல் ஃப்ளோவில் போயிட்டுருக்கு, போர் அடிக்காத மாதிரி தான் படம் போயிட்டுருக்கு. ஒரு சில சீன்ஸ் எனக்கு தெரிஞ்ச ஒரு 10 மினிட்ஸ்னு வச்சுக்கோங்க, அந்த சீன்ஸ்லாம் கொஞ்சம் ட்ரிம் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து இந்த படத்துலேயே ரொம்ப ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பார்க் சாங்கு. அந்த சாங் வந்து இந்த படத்துக்கு தேவையா அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா வைக்கணுமேனு வச்ச மாதிரி ஒரு சாங் இருந்தது அந்த ஸ்பார்க் சாங். அதை மட்டும் எடுத்துருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். மட்டை சாங்கில் தளபதி வேறு லெவலில் டான்ஸ் ஆடிருக்காரு. விஷுவல் ட்ரீட்டாக கூட இருக்குது மட்டை அப்படின்னே சொல்லலாம். அப்புறம் சின்ன சின்ன கண்கள், ஒரு ஃபேமிலியோட பாண்டிங்கான ஒரு சாங், அது நல்லா வந்திருக்கு. எல்லாத்துக்கும் மேலே விசில் போடு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வெர்ஷன் வந்து இன்ட்ரோ சாங்காக வச்சுருக்காங்க. அது வேறு லெவலில் நம்மளை வைப் பண்ணுது அப்படின்னே சொல்லலாம். அந்த மாதிரி தான் இருக்குது. நீங்களும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது புரியும். அடுத்து கேப்டனுக்கான ஏஐ ஒன்று கொடுத்துருக்காங்க. அது படத்தோட ஆரம்பத்திலே வந்து மிஸ் பண்ணாமல் போய் பாருங்கள். நல்லா இருக்குது, டீசெண்டாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு அப்படின்னே சொல்லுவேன். இதெல்லாம் பேசிட்டோம். பட் இன்னும் ஒரு விஷயத்தை பற்றி நான் கண்டிப்பாக இங்கே ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஏஜிங். இந்த டிஏஜிங்க்கு எக்கச்சக்கமான கிரிட்டிசிசம்ஸ் வந்துச்சுங்க. இப்படி இருந்தது அப்படி இருந்ததுன்னு. பட் படமாக பார்க்கும்போது வேறு லெவலில் ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க. அந்த பட்ஜெட்டில் அந்த டைம் லென்த்தில் வேறு லெவலில் பண்ணி கொடுத்துருக்காரு வெங்கட் பிரபு அப்படின்னே சொல்லலாம். இப்போது வெங்கட் பிரபு ஃபேக்டருக்கு வந்துடுவோம். என்ன அப்படின்னா, வெங்கட் பிரபு இந்த படத்தை எப்படி ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கா கமர்ஷியல் பேக்கேஜாக கொடுக்கணும். விஜய் ஃபேன்ஸ் எல்லாருக்கும் ஒரு ட்ரீட்டாக இருக்கணும். ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாமே இந்த படத்தை விரும்பணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் வச்சு தான் இந்த படத்தை ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. அதில் நல்லாவே சக்சீடாக இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படத்தில் ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, மோஸ்ட்லி கமர்ஷியல் படத்தில் இந்த லாஜிக் விஷயங்கிறது நீங்கள் மறந்துட்டு உள்ளே போயிடுங்க. அதேமாதிரி இந்த படத்தில் லாஜிக்கல் லூப் ஹோல்ஸ் அப்படிங்கிறது வந்து நீங்கள் மறந்துட்டு இந்த படத்தை பார்த்தீங்கன்னா, இந்த படம் சினிமா கண்டிப்பாக பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் பிடிக்கும். ஆனால் கண்டிப்பாக சொல்கிறேன், இது பக்கா பைசா வசூல் என்டர்டெய்னர் அப்படிங்கிறதுல எந்த டவுட்டுமே கிடையாது. ஃபேமிலி ஆடியன்ஸ் கொண்டாட போகிறாங்க இந்த கோட்டை அப்படிங்கிறதுல நோ டவுட்ஸ். கண்டிப்பாக பைசா வசூல் என்டர்டெய்னர் தான் த கோட். எல்லாமே இப்படி இருந்தாலும் இந்த படத்துக்கு கடைசியில் சினிமா சித்திர சேனலில் கொடுக்குற ரிவ்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3.25 அவுட் ஆஃப் 5. எ கம்ப்ளீட் ஃபேமிலி என்டர்டெய்னராக வந்திருக்கு த கோட். தேட்டரில் போய் பாருங்கள், நீங்கள் எல்லாருமே ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுவீங்க. அது மாதிரி தான் வந்திருக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.